வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிகப்படியான எதிர்பார்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்ன தேர்தல் அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த தேர்தல் அறிவிப்புகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், பயிர்க்கடன் தள்ளுபடிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட இந்த வேளாண்மை துறைக்குன்னு பார்க்கும்போது பயிர்க்கடனுக்கான கிட்டத்தட்ட 1700 கோடி பார்த்தீங்கன்னா நிதி பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிதியாண்டு 2025 2026 ஆண்டுக்கான இந்த பயிர்க்கடனுக்கான நிதி பார்த்தீங்கன்னா தனியாக 1700 கோடி பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ நகைக்கடனுக்கும் தள்ளுபடி ஏதாவது கிடைக்குமா, அதுக்கான அறிவிப்பு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிகமான எதிர்பார்ப்பில் இருக்கிற அடிப்படையில் இப்போ ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா கூடிய வரவில் வர இருக்குது. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே அதிக எதிர்பார்ப்பில் இப்போ என்னென்ன தேர்தல் அறிவிப்புகளில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நகைக்கடனை பேங்க்கில் வச்சா எங்களுக்கு கிடைக்குமா, ஸோ எந்த வங்கியில் வச்சா பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடனுங்கிறது தள்ளுபடி கிடைக்கும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடனும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐயோட புதிய விதிமுறைகளால் இப்போ பல மக்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏழை எளிய மக்கள் இப்போ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ நகைக்கடன் வைக்கலாமா வேணாமா, ஸோ எந்த வங்கியில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட கேள்வியாக பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது எந்த வங்கியில் வச்சாலும், அதாவது பொதுத்துறை வங்கியாக இருக்கட்டும், கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும், அனைத்து வங்கியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடனுங்கிறது தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றி பெற்று வந்த அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வென்று வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வச்சிருந்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்த வரக்கூடிய 2026 எல்லா வங்கியிலையும் தள்ளுபடி பண்ணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய அடிப்படையில் நம்ம சேனல் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அனைத்து வங்கியிலையும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணணும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் வச்சிருக்கிறேன், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் வச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நம்ம சேனல்லேயே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலே நம்ம எடுத்துலாம், கடந்த சட்டமன்ற தேர்தலே 5 சவரன் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அது கூட்டுறவு வங்கியில் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதே 3லேருந்து 5 சவரன் வரை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்குது. ஸோ எப்படியா இருந்தாலும் சரி, பொதுமக்களுடைய நலன் கருதி பார்த்தீங்கன்னா இந்தந்த அறிவிப்புகள்லாம் கண்டிப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட தேர்தல் அறிவிப்புகளில் இப்போ வர நாட்கள் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. இன்னும் குறிப்பாக பார்க்க போனால் இன்னும் 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிவிப்புகள் எல்லாமே வர இருக்குது. ஸோ இன்னும் முக்கியமாக பார்க்க போனோம்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய அமைச்சர்கள் கூட பார்த்தீங்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த வரக்கூடிய 2026 என்னென்ன தேர்தல் அறிவிப்புகளில் கொடுக்கலாம், இந்த கல்வி கடனாக இருக்கட்டும், பயிர்க்கடனாக இருக்கட்டும், குறிப்பாக நகைக்கடனில் எத்தனை சவரன் வரையும் தள்ளுபடி பண்ணலாம், எந்தெந்த வங்கிக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சர்கள் கூட ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ பொதுமக்கள், அதுவும் ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், நடுத்தர மக்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பயன்பெறணுங்கிற வகையில் தான் ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம தமிழக கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு சூப்பரான அறிவிப்பாக இருக்கிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி தான். இதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கூடிய விரைவில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முழுமையான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வமான அறிவிப்புன்னு பார்க்கும்போது நம்ம முதலமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்துவாங்க. ஸோ அதில் எத்தனை சவரன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ண போகிறாங்க, எந்தெந்த வங்கியில் முக்கியமாக தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த வேறு ஏதாவது தகவல் எனக்கு தெரியுதுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிறது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதே போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.